சீரியஸாக எடுத்துக்காத. ஓகே, ஃபன். நீ இன்னும் போகலையா? ஹரிகரா உன் மனசு இருக்க கேள்விக்கு நீ தாண்டா பதில் தேடணும். ஊரில் போகிறவன்ட்ட கேட்காதரா, நீ தாண்டா. பதில உள்ள தேடுறா, வெளியே தேடாதரா. உள்ள தாண்டா. இப்போ தாண்டா சொன்னேன் செல்ஃப். நீ உள்ள தேடுறா. அது கேள்வி கேட்டு இன்னும் எனக்கு டெஸ்ட் வைக்காத. திடீர்னு முருக பெருமானை போல் எனக்கு டெஸ்ட் வைக்க என்ன சோதிக்காத முருகா, உட்காரு. நன்றி. அடுத்து நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் ஃபியூச்சர் ஆஃப் சினிமா எப்படி இருக்குன்னு உங்கள் பார்வை என்ன? கண்டிப்பாக கதை மட்டும் தான் சொல்லிகிட்டே இருப்பேன், எவ்வளோ டெவலப் பண்ணாலும் சரி. ஸோ ஸ்டோரி டெல்லிங் மட்டும் தான் ஒன்லி வேலை. அது பிளாட்ஃபார்ம்ஸ் மாறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷன் வந்து சோஷியல் அனிமல். அது நம்மலாம் கூட்டமாக இருக்கிறத விரும்புவோம், பிடிச்சவனும் பிடிக்காதனும். இப்போ ரொம்ப அழகான ஒரு பங்களா கட்டி காட்டுக்குள்ளே தனியாக விட்டால் கொஞ்ச நாள் பைத்தியம் பிடிச்சி செத்துருவோம் இல்லையா? பிடிச்சவன் 4 பேர், பிடிக்காத 4 பேர் சேர்ந்து இருக்குது தான் சொசைட்டி. சமூகத்தோடு ஒத்து வாழ்வது தான் நம்மளாம். நம்மளோட லைஃப் பார்ட்னர் சமூகத்தில் தான் வருவாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொசைட்டி தான் கொடுக்கும். இன்றைக்கி நாங்கள் படம் பண்ணி இப்படி உட்காந்துருக்கோம். என்ன தெரியும்னு சொல்கிறான், அசாரா தெரியும் சொல்கிறான், நீங்கள் நானும் பேசிக்கிறோம். இது எல்லாமே சொசைட்டியோட இன்ட்ராக்ஷன். ஸோ வி ஹியூமன் பீங்ஸ் ஒன்றா வாழ்கிறத விரும்புகிறது நம்ம ஆளுங்க. ஸோ அதனால் வந்து நான் நம்புகிறேன் தேட்டர் என்றைக்குமே இருக்கும். நான் நம்புகிறேன். அப்படி இல்லாமல் போனால் கூட அவன் வீட்டில் தேட்டராக மாற்றுறது கூட. இப்போ லாக்டவுன் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு படம் பார்த்தாங்க. ஸோ கூடினா இப்போ படம் பார்ப்பாங்க. ஸோ எந்த சூழலையும் வந்து கதையை சொல்கிறதும் கதையை கேட்குறதும் மனிதர்களுக்கு மிகவும் பிடித்தது. ஏன்னா அது வெறும் கதை இல்லை, அது வாழ்க்கை. ஸோ வாழ்க்கையோட அனுபவத்தை தான் திரைப்படமாக பார்க்குறீங்க. ஸோ அது என்றைக்குமே அந்த கதை சொல்லும் முறையும் கதை சொல்லிகளும் கதாபாத்திரங்களும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. டெக்னாலஜி மாறுதுங்களாம், அது சும்மா காலத்தின் ட்ராமா விட்டுலாம். நன்றி. இப்போது நான் ஒரு ஆக்டராக ஆடிஷன்ஸு மெயில் அனுப்புறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ நம்ம லேக் ஆகிறமேன்னு ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அது உங்கள் ஜேர்னிலையும் இருந்திருக்கும். மேபி ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன, நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன், அது உங்களுக்கு நல்லது. ரெண்டு சேர்த்து ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் ஒரு புக்கில் படித்து ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு இன்றைக்கி என்ன கிழமை 1ஆம் தேதி இல்லையா, இன்றைக்கி அதை பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீனு கதை படித்து ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் செல்ஃபாக ஷூட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 15 days கழிச்சு, 20 days கழிச்சு அதே ரீஷூட் பண்ணுங்கள். இப்போ உங்களால் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருப்பீங்கள்ல, அதை தாண்டி புதுசாக என்ன பண்ணுறீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன பண்ண முடியலையோ அங்கே லேக் ஆகுறீங்க. நீங்கள் அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசிங்க. ஓகே, அப்ரோச் பண்ணுற விதம் என்னவா, அப்ரோச் பண்ணுற விதத்தில் உங்களுக்கு சினிமா பற்றி என்ன தெரியும் பாருங்கள். நடிகனோடனே கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு ஆங்கிளில் மட்டும் போனது. நடிப்புங்கிறது ப்ரெசன்ட் இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நீங்கள் என்னவா அப்ரோச் பண்ணுறீங்கன்னு இருக்குது. அது ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணி என்ன கோணத்தில் பார்க்குறீங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு சீன் எடுத்து நீங்கள் பண்ணும்போது அந்த சீனை எப்படி நடிக்கலாங்கிறத நீங்கள் முதல்ல யோசிங்க. அது பேப்பரில் எழுதுங்க. உங்கள் சோம்பேறித்தனத்தை கழட்டி வைங்க. தோணுதெல்லாம் பேப்பரில் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அது கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க இன்னொருத்தர் வச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி எழுதுங்க அதே சீனை. இப்போ எழுதுனா வேறு என்ன சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த டெவலப்மெண்ட் நடக்குது, ஒரு கதையை புரிஞ்சிக்க முடியுது உங்களால் அப்படின்னா, உங்களை சுற்றி நடக்குது அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா நீங்கள் சரியான பாதையில் போய்ட்டுருக்கீங்க. ஒரு நாள் உங்களுக்கு கிடச்சிரும்.